ഫാമിലാണ്. ഭയങ്കര മഴയാണ്. മഴയൊക്കെ ഉണ്ടേലും ഞാൻ നിങ്ങളെ ഒരു വീഡിയോ കാണിക്കാൻ വേണ്ടി ആ മഴയെല്ലാം സഹിച്ച് ഞാനൊരു ഫാമിലെത്തിയിരിക്കുകയാണ്. ഇവിടെ ഒരു ചെറിയൊരു ഫാമാണ്. കുറേ കോഴികളുടെ വിഭാഗത്തിൽപ്പെട്ട പലതരത്തിലുള്ള കോഴികളും ഒക്കെ ഉണ്ട്. അതൊക്കെ നിങ്ങളെ കാണിക്കാം. പിന്നെ ഇപ്പം മഴയെല്ലാം പെയ്ത് വെള്ളമെല്ലാം മൂടിപ്പോയിരിക്കുകയാണ്. എന്നാലും വളരെ റിസ്ക് എടുത്ത് ഞാൻ ഈ ഫാം നിങ്ങളെ കാണിക്കുകയാണ്. ഇന്ന് എൻ്റെ കൂടെ ഫാം ഷെയർ ചെയ്യാൻ വേണ്ടി, ഫാമിലെ കുറേ കാര്യങ്ങളൊക്കെ ഷെയർ ചെയ്യാൻ വേണ്ടി ഇന്നൊരു പുതിയൊരാളെ കിട്ടി. അപ്പച്ചൻ്റെ വടിയാണ് കേട്ടോ. അപ്പച്ചൻ ഈ വടിയും കൊണ്ടൊക്കെയാണ് നടക്കുന്നത്. ഈ അപ്പച്ചനാണ് ഇന്നത്തെ നമ്മുടെ ഫാമിൻ്റെ കാര്യമൊക്കെ പറയാൻ പോകുന്ന, എന്തൊക്കെയാണ് ഇവിടെ നടക്കുന്ന കൃഷി എന്തൊക്കെയാണ് എന്നുള്ള കാര്യമൊക്കെ പറഞ്ഞു തരാൻ പോകുന്ന ഈ അപ്പച്ചനാണ്. அப்போ இங்கே என்னெல்லாம் நடக்குது? இது கோழி தான். கோழி மட்டும்தான்? கோழி இந்த தென்னப்பிள்ளை வச்சுட்டு அவருக்கு மதுரை. சரி சரி. ഇതിന്റെ ഓണർ വന്ന് மதுரை இருக்காரு. ஒரு 10 நாளைக்கு தான் வருவார். சரி சரி சரி. இப்போ இன்னைக்கு மழை தானே, அதனால எதுவும் பண்ணல? ஒன்றும் கிடையாது. சரி சரி. இப்போ இங்கே தங்குதா? ஆமாம், இங்கே தான் பழம் இங்கேயே இருந்துக்கிடுவேன். கோழியை பார்த்துக்கிட்டு இங்கே இருந்துக்கிடுவேன். எல்லாம் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி ஒரு பையன் கொண்டு வருவான். சரி சரி. குளிச்சு போயிடுவான். அல்ல நீங்கள் ஃபேமிலி எங்கே இல்லையா? ஆமாம். உங்கள் வைஃபு அவர் யாரும் இல்லையா? இல்லை, இறந்து போச்சு. சரி சரி. இறந்து போச்சு. தனியாக இருக்குதா? தனியாக தான் இருக்கேன். சரி சரி சரி. இதெல்லாம் இப்போ ചെറിയ ഇത് വന്നിരിക്കില്ലേ? ஆமாம், தேங்காய் വന്നിருக்கு. இப்போ தான் வந்து போட்டிருக்கு. சரி சரி சரி. അപ്പോൾ ഇങ്ങോട്ട് നോക്കാം. ഒരു ചെറിയ அதை பிடிக்கவா? அதை പിടിക്കലാതെ ചെറുത് ഒരെണ്ണം മാത്രമല്ല, നിറയെ ഉണ്ട് കേട്ടോ. ഈ സൈഡിലെ ഇഷ്ടം പോലെ ഉണ്ട്. ഇഷ്ടം കാണിക്കോ? 2-3 എണ്ണം ഉണ്ട്. ഇത് മഞ്ഞ കളറിൽ ഇருக்கு. തേങ്ങ, തെങ്ങിന്റെ പേരെന്നാ? ചെവള്ളി. ചെവള്ളി. ശരി ശരി. കഴിക്കാനുமா? യൂസ് பண்ணுமா இல்ல? அப்படித்தான் கிடக்கும். അപ്പൊ ഇന്ന് മഴയായതുകൊണ്ട് ചുമ്മാ റെസ്റ്റ് എടുക്കണം. മൊത്തം വെള്ളമായിട്ടിരിക്കുകയാണ്. ഇപ്പൊ இந்த தண்ணி எப்படி சாலி வெட்டும் இல்ல? தண்ணி கெட்டி கிடக்குது. தண்ணி மழைக்கா கெட்டி கிடக்கு. அதில்ல எல்லாருமே தண்ணி இப்படி போடும் இல்ல? தண்ணி ரொம்ப மழை பேஞ்சா தான் வரும். மண்வெட்டி எல்லாம் வச்சிருக்கு. மண்வெட்டி வேணும். இங்க இது ஒரு இதுக்கு வேணும். இது வச்சு நீங்க தடவை எடுத்து கலகளை வெட்ட செய்ய. இப்ப இதுல ஃபுல்லா தண்ணி இருக்குல்ல? தண்ணி இப்ப ஒண்ணு வேண்டாம், ஒண்ணும் பண்ணல, இப்படியே இருக்குது. ஆமா சரி சரி. இவ்வளவுதானே தோட்டம்? தெங்கு தான் இருக்கு, வேற தோட்டம் அங்க வரைக்கும் இருக்கு. அப்படியா? ஆமா, 8 பட்டு இருக்கு. இல்ல அந்த தென்னம்பிள்ளை போட்டுட்டானா அது வரைக்கும். அப்படியா? அப்ப வந்து உங்க கோழியை காமிச்சிடுமா? இப்ப இது வச்சு ஒரு யூஸும் இல்ல, இப்போ எதுவும் பண்ணல, எல்லாம் கிடையாது. சரி சரி சரி. அப்ப இந்த வண்டி வந்து யாருட? ഓണർ വണ്ടി. ഓണർ വണ്ടിയാ? ഓണർ വണ്ടി. ഇപ്പൊ നമുക്ക് വന്ന ഇനി കുറച്ച് കോഴിയൊക്കെ ഉണ്ട്. ആ കോഴിയെല്ലാം കാണാം. പല വ്യത്യസ്തരമായിട്ടുള്ള കോഴികളൊക്കെ ഉണ്ട്. അതൊക്കെ നമുക്ക് കാണാം. അതാണ് അപ്പച്ചന് മെയിനായിട്ടും ഉള്ളത്. പിന്നെ ഈ തോട്ടം മാത്രമേ ഉള്ളൂ. അപ്പോൾ നമുക്കിപ്പോൾ ഇനി കോഴിയെ കാണിക്കാം. അകത്തൊരു വലിയ പട്ടി ഇരിപ്പുണ്ട്. ആ പട്ടി കുറച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ്. കണ്ട പട്ടി നാ കടിക്കുമാ? அப்படியா? അതുകൊണ്ട് കെട്ടി ഇല്ല. கேரளாவில வந்துருச்சா? கேரளாவில எங்க வந்துருச்சு? அந்த அவங்க சொல்லல, அங்க போய் ஒரு 2 மாதம் இல்ல. என்ன புனலூரா? புனலூர் மலகளூர் போது தோட்டத்துல வேலை பாக்குது. தோட்டத்துல குச்சி கம்பெனி கூட்டி போறாங்க. குச்சி கம்பெனியா? அவங்க கூட்டி போலாம். எத்தனை வருஷம் ஆயாச்சு? எத்தனை வருஷம் முன்னாடி? 2-3 மாதம் இருந்த ஒரு 10 பேர் போனோம். சரி சரி. இருந்துட்டு வந்துட்டோம். இந்த எந்த ஏஜ்ல? இப்போ குச்சி கம்பெனி ஒரு ஆள் வச்சிருந்தாரு, அங்க உள்ள ஆளு. அது வேலை பார்த்துட்டு இருந்தோம். அவன் சம்பளம் ரொம்ப குறை. ஆமாம். அப்படியா? ஆமாம், ரொம்ப குறை சம்பளம். குச்சி கம்பெனியில் 2 மாதம் இருந்துருச்சா? 2-3 மாதம் இருந்தோம். பொருள் பிடிக்கல, வந்துட்டோம். பிடிக்கல அந்த வேலை பிடிக்கல. அதால நிப்பாட்டி போனாச்சு. ஆமாம், வந்தாச்சு. வேலை கேஷ் கம்மி, அதனால ரொம்ப கம்மி.
நீங்கள் இப்படி போட்டோ எடுப்பீங்களோ? ஒர்க் பண்ணதுக்கு அவ்வளோ கஷ்டமான வேலை தானே அந்த கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப கஷ்டம் இல்லை. உங்களை மாதிரி புள்ளி ஏகப்பட்ட புள்ளி 10 புள்ளி வேலை வாங்கு. பொம்பளை புள்ளி 10 புள்ளி வேலை வாங்கு. நல்ல பழகுதுங்க. ஆமாம். ஆனா அவளுக்கு திரும்பி போ அதுக்கப்புறம் இங்க வந்துருச்சா? அதுக்கு பிறகு இந்த தோட்டத்துக்கு வந்து இருக்க. இந்த தோட்டத்துல சரி சரி. இந்த தோட்டத்துல எத்தனை வருஷம் ஆயாச்சு? இது கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் 8 வருஷம் இருக்கும். அப்படி ஆயாச்சா? ஆமா. இப்ப பிரச்சனை இல்ல. வாங்கி பூரா பாலங்களை போட்டு ரொம்ப வழியுள்ள படிச்சேன். அப்ப இது இந்த தோட்டம் ஆரம்பிக்கும் போது எப்படிதானே இந்த கோழி அந்த கோழி இது தெல்லப்புள்ளில பொடி தெல்லப்புள்ளி அரைச்சி இப்ப பருவட்டாயிருச்சு. இப்ப தெங்கு தானே இருக்குது. புதுசா வச்ச தெங்கு தானே இப்போ? ஆமா ஆமா, புதுசா வச்சதுதான். புதுசா வச்சது. அதுக்கு முன்னாடி இதுவே இல்ல? ஒன்று கிடையாது. ஒரு சின்ன வழுதனை மட்டும் இருக்கு. வழுதனை தானே ஒரு வழுதனை தானே அது? காய்கறி கத்திரிக்காய் ஒண்ணுதான் வச்சிருக்கு. அந்த ஒண்ணுதான் கிடக்கு. சரி சரி சரி. மீதி வந்து தெங்கு மட்டும். தெங்கும் கொஞ்சம் நாட்டுக்கோழி மட்டும். சரி சரி சரி. அப்பச்சனுக்கு எவ்வளோ என்ன கிடைக்கும்? ஏதாவது அவங்க எடுத்து வித்து கோழி வந்து கிலோ 500 ரூபா, சாவல் வந்து 450 ரூபா. சூப்பர். மொத்தமா வித்துட்டு. அதுக்கப்புறம் ஏதாவது உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஏதாவது அமௌண்ட் தந்துடும்? ஆமா ஆமா. சாப்பாடெல்லாம் அவரே சமையல் பண்ணி தந்துடும்? அவரே சமையல் பண்ணி இல்ல, என் மகன் முதல்ல இருக்க கொண்டு வருவான். உங்க மகனா? ஆமா, நம்ம பையன். சரி சரி சரி. கொண்டு வந்து இந்த பக்கத்துல தானே? ஆமா, ஊர் பக்கத்துல அந்த பள்ளிக்கூடம் இருக்கா. சரி சரி. பள்ளிக்கூடத்துக்கு அடுத்த ஊர். வரும்போது ஒரு பள்ளிக்கூடம் ஆமா பாத்துருக்கீங்களா? நீங்க போற வழியில ஒரு பள்ளிக்கூடம் கட்டிருக்காங்களா? அவரு நாடார் தான். ഒരു ഫോട്ടോ എടുക്കണം. അപ്പച്ചന് ഒരുപാട് ജോലി ചെയ്തിട്ടുണ്ട്. പുനലൂര് പോയി തീപ്പെട്ടി കമ്പനി വർക്ക് ചെയ്തു. അവിടെ കുറച്ച് നാളെ നിന്നുള്ളൂ. പിന്നെ അത് കഴിഞ്ഞപ്പോൾ തിരിച്ചു വന്നു. അവിടെ കുറേ ആൾക്കാരും ഒക്കെ ആയിട്ട് വളരെ കൂട്ടൊക്കെ ആയിരുന്നു, ഫ്രണ്ട്ഷിപ്പായിരുന്നു. അപ്പോൾ അത് കഴിഞ്ഞ് ഈ ഫാമിൽ വന്നു. ഒരു 6 വർഷമായി ഇവിടെ തന്നെ ജോലി ചെയ്യുന്നു. അപ്പോൾ ഇപ്പോഴും അപ്പച്ചനൊരു കുഴപ്പമൊന്നുമില്ല, ആരോഗ്യവാനായിട്ട് തന്നെയാണ് ഇരിക്കുന്നത്. ഇവിടുത്തെ ഫാമിലൊരു മുറിയുണ്ട്, ആ മുറിയിൽ തന്നെ താമസിക്കുന്നു. അപ്പോൾ അപ്പച്ചൻ്റെ ആരോഗ്യത്തിൻ്റെ രഹസ്യം തന്നെ ഈ കൃഷിയാണ്, കൃഷിയാണ് ഈ അപ്പച്ചൻ്റെ ആരോഗ്യത്തിൻ്റെ രഹസ്യം. എത്ര വയസ്സിருக்கு? 70 വയസ്സാ. 70 വയസ്സായിട്ടും இப்படியே நல்லா ஆரோக்கியமா இதாயிட்டிருக்கும். அதனால ரொம்ப சரி பாப்பா, உங்களுக்கு ஃபோன் நம்பர் வச்சுக்க சொல்லுங்க. சரி.